Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிக்கக்கூடிய மசாலா ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்குலாம் சைடிஷ் கூட தேவையில்லை. சாதாரணமா தயிர் பச்சடி வச்சு கூட சாப்பிட்டு முடிச்சிடலாம். லஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்ற பட்சத்தில் இந்த ரெசிபியை சூஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு கை கொடுக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த மசாலா ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம சாதம் வடிக்கிறதுக்காக கொதிக்க வைக்கிறோம். உங்களுக்கு நார்மலாக சாதம் வடிக்கிற மாதிரி தான். இது நான் பிகினர்ஸ்க்காக டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். நீங்கள் எப்போதும் போல் வீட்டில் சாதம் வடிப்பீங்கள்ல, அந்த மாதிரி சாதம் வடித்து சாதத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துடணும். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்கள்ல, அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இடையிடையில் சாதம் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கணும். நான் ஜீரா ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சாதம் நல்லாவே வெந்துருச்சு, முழுமையாக வெந்துருச்சு. இது போல் நசுக்கி பார்க்கணும். நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா சாதம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ சாதத்தை நல்லா வடிச்சிட்டு தனியாக வச்சுருங்க. அடுத்தது ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சூடுபடுத்திக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் நார்மலாக சாதம் மட்டும் வடித்து வச்சுருந்தீங்கன்னா போதும். சட்டுன்னு இந்த ரைஸ் நம்ம தாளித்து முடிச்சிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து இதில் காய்கறி சேர்த்துடலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறி சேர்த்துக்கிறலாம். நான் ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி. நீங்கள் காய்ந்த பட்டாணி வச்சுருந்தீங்கன்னா வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இது போன்ற காய்கறிகள்லாம் சேர்க்கலாம். இப்போ மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பட்டாணி, கேரட் இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறிகள், அதனால் சீக்கிரமாகவே வெந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து கொடுங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் தூவிக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. சாதம் உடஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து மிருதுவாக கலந்துக்கணும். இது ஒரு விதத்தில் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டில் இருக்கும். இன்னொரு விதத்தில் வெஜிடபிள் பிரியாணி போல் கூட இருக்கும். இந்த டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலாஸ்லாம் எல்லா ரைஸ்லையும் ஒட்டுறதளவுக்கு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணலாம். நான் சொன்னது போல் வெங்காயம், தயிர் வச்சுட்டு நான் ஒரு ராய்த்தா மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இதை சாப்பிட போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய வெங்காய ராய்த்தாவும் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியும் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நான் பிகினர்ஸ்க்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ராய்த்தா கூட வச்சு இந்த மசாலா ரைஸை
நல்லா சாப்பிடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய காய்கறிகள் நம்ம சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால சத்தும் கூட, டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.